ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசம் கொஞ்சம் ஜெகநாத் சமசக்கின் திச்சு வந்து எம்தாசா கொசர்தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே விலாக் மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், குட்டி பையன் நிறைய பேர் இப்போ வந்து சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்கறது கிடையாது. அவனா கடிக்கிறான், இல்லைன்னா உதைக்கிறான், கிள்றான், நிறைய பண்ணுறான். இங்கே பாருங்கள், எட்டு தேக்கா தேக்கணும். இங்கே பாருங்க, ஹாய் சொல்லு. ஹாய். நான் என்ன சொன்னாலும் அது கேட்டிக்கு போட்டியாக தான் நிற்பேன். இன்றைக்கி வந்து சிவன் கோவிலுக்கு போயிருந்தேன். இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்றதுனால காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சது. இப்போ தான் வந்து 9 மணி. அது என்ன இன்னும் சாப்பிட கூட இல்லை. சரி, வீடியோ இன்ட்ரோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். வாங்க, எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க லைவு. இந்த நிலமை தான் நம்மளுக்கு. ஓகே, அங்கே போய் நான் வந்து காட்டுறேங்க. இங்கே பார்த்தீங்களா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் பூஜை பண்ணிட்டேன். சிவன்கிட்ட போகும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். பட் ரொம்ப லேட் ஆனதுனால இது பண்ண முடியல. இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து அங்கே தான் சமைக்க போகிறாங்க அப்படின்றதுனால சமையல் வேறு லீவு. சமையலுக்கு வந்து லீவுன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து வெறும் பொரியல் மட்டும்தான் பண்ணணும். வாங்க காட்டுறேன். இந்த கீரை வந்து மாமியார் பறிச்சிட்ருக்காங்க. கீரை பொரியல் தான் நடந்துகிட்ருக்கு. வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து தொடச்செல்லாம் விட்டேன். பாருங்கள், சாமிக்கிட்ட பூஜைலாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி விளக்கு போட்டிருக்கிறதால செம்மையாக இருக்குது இடம் ஃபுல்லாக. நிறைய பேர் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோஸை மட்டும்தான் சொன்னீங்க. கிருஷ்ணருக்காக நான் வந்து ஊஞ்சல் வச்சுருந்தேன். இந்த இடத்துல ஊஞ்சல் வச்சு தான் கிருஷ்ணருக்காக வச்சுருந்தேன். அது யாருமே கண்டுபிடிக்கல. இந்த வீடியோவில் நானே சொல்லிட்டேன். பாருங்க, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து வீடு எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் பாருங்க, இது அவ்வளோதான். ஒரு 1/2 hour இருக்குமா, 1/2 hour இல்லைன்னா 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக கலைஞ்சிரும். எனக்கு அதுதான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு நான் க்ளீனாக பண்ணுறதில்ல. நினைக்கிறேன் சரியான வெயில் வேறு. ஏதாவது சாப்பிட்ணும். சாமிக்கு பூஜை பண்ணியிருக்கும்போது வந்து வாழைப்பழம் 2 இருக்குது, அதே சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி பசி அடிச்சிக்கலாம். சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டுமே சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா தெரியல, ரொம்ப வயிறு வலிக்குது, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம வேலை பார்க்கும்போது பார்க்கலாம். ரொம்ப வயிறு. இதை வந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குட்டி பையனை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, அதனால் குட்டி பையனோட வீடியோஸும் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து நான் சரண்யாக்கா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தேன். அதனால் வாய்ஸ் ஓவர் வரல. நான் கூட நினச்சேன் வாய்ஸ் ஓவர் வந்திருக்கும்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் வரல. அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் ஸ்டாண்ட் வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து அவன் வந்து சாமி வருதான் அவனுக்குள்ளே. சாமி வந்த உடனே சாமி வந்து தள்ளி விட்டுறதான். அப்படி சொல்லிட்டு தள்ளிட்டு அவ்வளோ சிரிப்பு அவனுக்கு. அவன் என்னென்ன சேட்டைகளெல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இன்னுமே இவனோட சேட்டைகள் நிறைய வீடியோவில் நிறைய இருக்குது. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள். யார் யாருக்கெல்லாமே குட்டி பையனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் ஆசையாக இருக்குது. அவன்கிட்டையும் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும்போது வந்து அந்த லைட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன் ஸ்டாண்ட், அது வந்து விழுந்துச்சு. அவனை பாருங்கள், விழுந்ததுக்கப்புறம் அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றா சீப்பை ஒன்று எடுத்து வச்சுக்கிறது, இல்லைன்னா துண்டை மேலே போட்டுக்கிறது, இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறான். ஏன்னா இப்போ வந்து பெட் இருக்குன்றதுனால நல்லா கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்குங்களா, குதிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் வந்து சூப்பராக இருக்காங்க. பாருங்கள் எப்படி எல்லாமே ஆக்டிங் பண்ணி அந்தளவுக்கு இது பண்ணுறான். இப்போ பாருங்கள், இப்போ விழுவான், அந்த இது வந்து விழுந்துடும். ஸ்டாண்டு கீழே விழுந்த உடனே நான் வந்து கேட்டேன், என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கண்ணுங்கள்லாம் அப்படியே நீங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணி கூட நீங்கள் வேணும் பாருங்கள். கண்ணை உருட்டி அப்படியே சைலண்ட், சரியான சைலண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சேட்டை மட்டும் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லாங்க, பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு. முன்னெல்லாம் கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்பான். இப்போது யார் என்ன கூப்பிட்டாலும் அவன் செய்கிற மட்டும் தான் இது பண்ணுறான். அதுக்கப்புறம் மாமியார் வந்து நல்லா வந்து அவன் மேலே கொஞ்சம் படுத்துக்கிட்டு போய் 2 அடி விட்ட உடனே மாமியோட மண்டையில் வச்சு நல்லா சீப்பை வச்சு அப்படியே இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் எப்படி விளையாடுறான்னு நீங்களே பாருங்கள். அதையும் வந்து நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு சாங் வந்திருக்குல்ல, அவனே பாடுவாங்க, நீங்கள் கேளுங்க. அப்பாத்தி தேத்தே பாடுவா, வாங்க வீடியோ எடுக்கிறவா வீடியோ குறிச்சுவா. அன்னத்தை பார்த்தைய அப்பத்தை கேக்கேன் தோனா அப்பத்தை தாய் தேத்தோ அப்பத்தி காக்கி இல்லை. ஐயோ
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு செட்டைக்கார பையன். எப்பா எப்பா சாமி. ஏ ஐயோ கீரை தண்டு வந்து வச்சுருக்காங்க மாமியார் பப்பாயா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க வாழைப்பழம். பாருங்க கொஞ்சம் பழக்கிற ஸ்டைலில் தான் இருக்குது. இங்கே பாருங்க பாருங்களேன் இது என்ன பண்ணுறான்ட்டு. ஏய் ஜெகதீஷ் இங்கே பார். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஹாய். சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணணும். இது இப்போ வந்து அப்பா வந்து சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணுறாங்க. அங்கே சமைக்கும் போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்னு அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வந்து பொரியல் பண்ணுறதுக்காக. பட் இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா, இதை வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உரித்து பார்க்கலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. உரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓ பாருங்க வேக வைக்கணும். இது இப்படி தான் இருக்குது. இது நல்லா ரொம்ப ஒரு மாதிரி. என்னடா ତିରୁଲା ପଇ ମଙ୍କା ଖାଇଲେ? ହଉ ଠିକ୍ ଅଛି। ଅଳ୍ପ ରଖିଦିଅ ରାତି ଟିକେ ପକେଇଦେବ। ବାହାର ରଖ ତାକୁ ஃப்ரிட்ஜ் ரக்கியோ. இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும். இதை வந்து வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பா வந்து இப்போ தான் வந்து எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட போயிருக்காரு. நாம் போகலாம். அங்கே இந்த நூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நாங்கள்லாம் மீசை முடி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பின்னிருக்கோம். இங்கே பாருங்கள் 2 பேர் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஒடியாலேயே பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கீரை பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து சோளக்கதிர் வச்சுருக்கேன் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அங்கே சமைச்சிட்ருக்காங்க. வாங்க அங்கே போய் என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரியான வேர்க்குது. இங்கே பாருங்களேன் என் பின்னாடி 2 கடவுளே இதுங்களை வச்சு நான் என்னென்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. என்னடா இங்கே பாரு ஜெகதீஷ் வீட்டுக்கு போக மாட்டியா? வர கொஞ்சம் பண்ணும் நல்லா. ஆனால் விளையாடுதுங்கப்பா. ஓடாத டிங்குன்னு ஆட்டின்னு போகிறாங்க. வா செருப்பு போடாமல் வந்திருக்கான். ஐயோ கடவுளே. கோருக்கு போ பாருங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நடங்க முன்னாடி பார்த்து பாருங்க. அப்பா சாமி எப்படி எல்லாம் வேர்க்குது. சரியான வெயில். காலை சுடுதே. வா காலை சுட்டுட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஐயோ சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஏய் ரொம்ப பண்ற பாருங்க. அப்பா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 இதுலேயுமே வந்து ஒரு சட்டியில் வந்து குழம்பு, இன்னொரு சட்டியில் வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. தேங்காய் துருவிட்டுருக்காரு அப்பா. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஏய் இந்த பக்கம் வா. ஏடியா பாருங்க. இங்கெல்லாம் எவ்வளோ பெருசாக வீடு இருக்குது. இந்த 2 வீடு. அதுக்கப்புறம் அந்த லைனில் இருங்க
இந்த பக்கம் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அது வந்து ஒரு ஏரியா. நட நட புத்தா சிவாஸ் பாருங்க சாமி. அப்பா சமைச்சு முடிக்கல, சமைக்கட்டும். சாமிக்கிட்ட போயிட்டு வரலாம் வாங்க. பாருங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்பா ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அந்த இடத்துல. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ஜெய் ஜெகநாத் சாமி, சுபத்ரா சாமி, பலபத்ரா சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதுங்க தொல்லை தாங்க முடியலடா டேய். பாருங்கள் 2 பேரும் எப்படி பிடுங்கி வேறு பாருங்கள் எப்படி. ஜப்தீஸ் துஷ்டஹானா கத்துவாங்கடா டேய். அந்த சாமிக்கிட்ட வந்து இப்போ யாரும் அந்த அளவுக்கு வந்து பூஜை பண்ணுறதில்ல. லக்ஷ்மி சாமிக்கிட்ட எப்போவுமே வந்து இந்த மாதிரி மூடிக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா சாமி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வெயில் முடியல சத்தியமாக, கிறுக்கிறுன்னு வருது. இங்கே பாருங்கள், மாங்காய் மாமியார் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டிச்சிங் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப எனக்கு என்னவோ தெரியல, ரொம்ப டயர்டான மாதிரியே இருக்குது. ஏன் தெரியல எனக்கு. இன்றைக்கி காலையில் 2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன்னா, இப்போ அதனால் அப்படி இருக்கா இல்லை எதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், குங்குமம் ஃபுல்லாக எப்படி அழிஞ்சிருக்கு வேர்வையால். இங்கே பாருங்கள், கடவுளே. கட் பண்ணுற வேலையாச்சும் பார்க்கலாம் இருங்க, கட் பண்ணும்போது காட்டுறேன். பட் ஃபுல் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் நைட் டைமில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு வேண்டாம். கண்டிப்பாக நான் வந்து கட்டோரி ப்ளவுஸோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய நிலைமை நீங்களே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து சமைக்கிற வேலை இல்லை, இருந்தாலும் காலையிலேருந்து வந்து எல்லா வேலையும் பண்ண முடிக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து கரெக்டாக 12 மணி. இன்னும் சாப்பிடல, கை காலெல்லாம் உடனே நடங்குது. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்த உடனே நான் வந்து கட்டிங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் எனக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு saree, இதை வந்து இதோட ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இன்றைக்கி. ஆனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மாமியார் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்களாம். அதனால் இந்த ஒரு புடவை வச்சு ப்ளவுஸும் அவங்களுக்கு கட் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாரியோட ஃபால்ஸ் போடணும் இதுக்கு, இந்த சாரியை. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் என்னவோ சைடு பிடிக்கணுமா. நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸு. பாருங்க, இன்னும் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது, காட்டுறேன். இந்த ப்ளவுஸு இது, அதுக்கப்புறம் இது லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது இதெல்லாம் லைனிங் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபால்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போது கட்டிங் போட்டுடலாம். கட்டிங் போட்டு முடிச்சுட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா சத்தியமாக என்னால் முடியல, வீடியோ எடுத்துக்கிட்டு கட்டிங் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் கட்டிங்கெல்லாம் போட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ டைம் வந்து இப்போ கரெக்டாக வந்து 2:30 மணி.
ஓகேங்களா. இதுக்கு மேலே வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. நான் ஆல்ரெடி வந்து பேட்டர்ன் போட்டுட்டேன்னா அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை, இல்லைன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். இந்த 5 ப்ளவுஸ் மாமியார் வந்து லைனிங் கிடையாது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இப்போது சாரீஸ் ஃபால்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 5 ப்ளவுஸும் 2 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும். பாவம் கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 1 வருஷம் ஆக போகுது அந்த அக்கா கிட்ட வாங்கி. இப்போ இது வந்து ஒரு 6 மாதம் இருக்கும், இது வந்து 3 மாதம் இருக்கும். இந்த 3 ப்ளவுஸுமே வந்து 8 மாதம் இருக்கும். ஆமாம், இதுவும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. இந்த 2 மட்டும்தான் இப்போ கொடுத்தது, 3 மாதம் ஆகுது. ஓகே, என்னோடய நிலைமை நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்களேன், நான் வந்து புடவை கட்டிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக என்னால் கட் பண்ணவும் சரி, என்னால் மூச்சு வாங்க கூட முடியல. அந்த புடவை கட்டுறதுக்கு பதிலாக ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியே இருக்குது. அதனால் என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாச்சும் நைட்டியை மாற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நைட்டியை மாற்றி துண்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு அடிக்கடி வேறு கரண்ட் வேறு கட் பண்ணுறாங்க கெட்ட கேடுக்கு. இந்த ஃபேனு சுத்தமாக ஓட மாட்டேங்குது, பார்த்துக்கோங்க. காற்றே வர மாட்டேங்குது. வெளியிலாச்சும் கொஞ்சம் காற்று வருது, இது வந்து அந்தளவுக்கு காற்றே வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சமைக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல, என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து ஸ்டிச் பண்ணேன்னா நான் எல்லா ப்ளவுஸும் ஒட்டுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாகவே சாதா தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நிறைய பேர் தேங்க்யூ ஸோ மச், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னை விட இப்போ வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.